சேர்ந்து சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, சிறையுள்ளோர் ஆமென் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிக்கணும் கட்டுக்களை உடைக்கணும். சொல்லுங்களேன். கட்டவிக்கணும் கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிக்கணும் கட்டுக்களை உடைக்கணும். அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஓ எனக்குள்ளே, என் மேலே, எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, அபிஷேகம் என் இயேசுவின் நாமத்திலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் புதிய உடை வேணும் ஆண்டவரே. ஜனத்திற்கு புதிய உடை போட்டருமே. ஒடுங்கின ஜனத்திற்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு ஆமாண்டவரே மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் அபிஷேகம் என் மேலே, தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த செய்தியை வைத்திருக்கிறார். வாசிப்போம். மேத்யூ சாப்டர், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Turn your Bible with me, the Gospel book of Matthew chapter 28 verse 18. மத்தேயு 28:18 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய வேத வாக்கியத்திலிருந்து இந்த 28ஆம் அதிகாரத்திலே இந்த வாசிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? 18ஆம் வசனத்துல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியிலையும் வானத்திலையும் பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பும் போதே எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவற்றை இல்லாத அதிகாரமே கிடையாது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருந்தார்? முதலாவது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்.
முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் உண்டாக்கி, அவன் விழாவில் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாளை உண்டாக்கி, இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் அநேக அதிகாரங்களை கொடுத்திருந்தார். அந்த மனுஷன் தன் அதிகாரத்தை உணராத போது அந்த அதிகாரத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு சத்துரு போராடி, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த சத்துரு சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு போய் இந்த ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட இருந்த அதிகாரத்தை பறித்து கொண்டான். நல்ல கவனிங்க, தன்னிடத்தில் இருந்த அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். அந்த மனிதன் விழுந்து போய் அந்த அதிகாரத்தினுடைய மேன்மை தெரியாமல், ஸ்தோத்திரம், சிலருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னே தெரியாது. சிலருக்கு ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று அநேக அதிகாரங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த அதிகாரத்தை பிசாசிடத்தில் விட்டு போட்டார்கள், இழந்து போனார்கள். அவன் திருடிக் கொண்டான். என்ன பைபிள் சொல்லுது? யோவான் 10:10 வரும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறு ஒன்றுக்கும் வரான். அப்ப பிசாசுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் திருடன் என்கிற வார்த்தையை கொடுக்கப்பட்ட ஆண்ட வேதம் அவனுக்கு கொடுத்திருக்கிறது. அவன் என்னத்தை திருடினான்? மனிதனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை மனுஷன் திருடிதான். இப்ப ஆண்டவர் மறுபடியும் சிலுவையில இறங்கி வந்து மனுஷனுக்கு அந்த சிலுவையில சத்துருவோடு போராடி, வேதம் சொல்லுது கொலோசியர் நிருபத்திலே, நமக்கு விரோதமாக எதிரிடையாக இருந்த சகலத்தையும் தேவன் சிலுவையில் ஆணியடித்து அவனிடத்தில் இருந்த எல்லா வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு மறுபடியும் தேவன் மனுஷன்ட்ட கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை மனிதன் இழந்தான். மறுபடியும் இயேசு இந்த பூமிக்கு வந்து அந்த அதிகாரத்தை பெற்று மறுபடியும் மனுஷன் கையில கொடுத்தான். அந்த மனுஷன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் ஆவிக்குரிய மனிதன். அதுதான் சபை. சபைக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவர் தன்னிடத்தில் அநேக அதிகாரங்களை கைகளில் வைத்திருக்கு. அதனாலதான் சொல்ல, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு என்ன உண்டு? சகல அதிகாரமும் உண்டு. ஆமென். ஆண்டவர்கிட்ட இல்லாத அதிகாரமே கிடையாது. இப்ப இந்த அதிகாரத்தை அவர் வச்சு என்ன பண்ண போறாரு? அதனாலதான் he has given to the church, சபைக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியல. உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தா அந்த மனிதன் தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். பிரதமருக்கு தன் அதிகாரம் என்னன்னு தெரியும். அதனாலதான் இந்தியாவை 11 வருஷமா அரசாண்டுகிட்டு இருக்கிறார். தன் அதிகாரம் என்னன்னு அவருக்கு தெரியும். ஒரு போலீஸ்காருக்கு தன் அதிகாரம் என்னன்னு தெரியும். ஒரு ஜட்ஜுக்கு தன் அதிகாரம் என்னன்னு தெரியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் தேவன் கொடுத்த அதிகாரம் இன்னதென்று தெரியவில்லை. அப்ப அந்த அதிகாரத்தை தேவன் சபைக்கு கொடுத்தாரே. இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? அந்த சபை என்பது வேறு யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான் அந்த சபை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை தன் அதிகாரத்தை உணரலன்னா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது, அடிமையா இருக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பத்தி அவனுக்கு ஞாபகமே படுத்த மாட்டான். பிசாசுடைய பெரிய தந்திரத்துல ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை உங்களை உணரவே வைக்க மாட்டான். உங்க கண்களுக்கு மறைத்து, நீ சாதாரண ஒரு ஆளு, பாஸ்டருக்கு தான் எல்லா வல்லமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கண்களை கட்டி வச்சுட்டான். நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன பாஸ்டர் பண்ணட்டும்? என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு மனிதனுக்கு அதிகாரத்துக்கு தான் இவ்வளோ போட்டியே, ஆமாவா இல்லையா? உலகத்தில் ஏன் இவ்வளோ போட்டி? இப்போ அமெரிக்காவில் தேர்தல் நடக்க போகுது. ட்ரம்ப்புக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் பிரச்சனை. பார்த்துருக்கீங்களா? தேனாம்பேட்டையா சைதாப்பேட்டையா? ரெண்டு பேருமே இந்தியர்கள். 2 எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்களும் இந்தியர்கள், 2 பெண்மணிகள், 2 பேருக்கும் போராட்டம். அப்ப இதெல்லாம் எதுக்காக? அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக. ஸ்தோத்திரம். இப்ப இந்த அதிகாரத்துக்கு தான் பிசாசும் போராடுறான், சபையும் போராடி கொண்டிருக்கிறது. ஆனா church should know the authority which is given by God. பரலோகம் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை என்றைக்கு உணர்கிறதோ, நான் தான் வந்ததிலிருந்தே சொல்றேன், இந்த பகுதி முழுவதுக்கும் இந்த சபைதான் எல்லா அதிகாரமும் உடைய சபை. தேவன் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு சபையை வைக்கிறார் அப்படின்னா அந்த சபைக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துதான் வைப்பார். ஆமென். அவர்கிட்ட இருக்கிற அத்தனையும் தன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா சபைக்கு தான் அந்த அதிகாரம் என்னன்னு தெரியல. உங்க அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமேன். ஆமேன்னு சொல்ல கூட பயமா இருக்கு பாஸ்டர். எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? நான் சொல்றேன், நீங்கள் அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டால், நான் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டா,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்க உணர முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. the first authority, தேவன் சபைக்கு கொடுத்த, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த முதல் அதிகாரம் மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனத்தை turn your Bible with me. Hallelujah. Matthew chapter 16 verse 19. மத்தேயு 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். போதும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். திறவுகோல்களை என்று எழுதப்பட்டிருக்கிறது. many keys. ஆண்டவர் சபையை கட்டுவதற்கு பேதுருவை பயன்படுத்தும் போது நல்ல கவனிங்க, இது மிக முக்கியமான செய்தி, உங்களை கேட்க விட மாட்டான். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தருவேன்னு சொன்னவர் தந்துட்டாரா பாஸ்டர் அப்படின்னா, என்றைக்கு இயேசு மரணத்தை ஜெயித்து வானத்தின் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போனாரோ, பரலோகத்தை திறந்த முதல் நபர் இயேசு தான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இதுவரைக்கும் பரலோகத்துக்கு வேற யாரும் அவருக்கு முன்னாடி போகல, அவருக்கு பின்னாடி தான் எல்லாரும் அணிவகுத்து நிக்கிறோம். அப்ப முதல்ல பரத்துக்கு ஏறினவர் யார்? உயர வானத்துக்கு ஏறினவர் அவரே, தாள பூமியில் இறங்கினவர் அவரே. அப்ப பரலோகத்துக்கு அவர் எப்படி போனார்? வேதம் சொல்லுகிறது எபிரேயர் நிருபத்திலே 4 அதிகாரத்திலே 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of Hebrews chapter 4 verse 14, எபிரேயர் நிருபத்திலே 4 அதிகாரத்திலே 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வானங்களின் வழியாய், நல்ல கவனிங்க, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். பைபிள் என்ன சொல்லுது? வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். அப்ப ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எப்படி போனார்? வானங்களின் வழியாய். தப்பா பைபிள் எழுதவே எழுதாது. நீங்க அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்துல, கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஆமென். கலிலேயர் எல்லாரும் இயேசு ஏறி போகும்போது பார்க்கறாங்க, அவங்க கண்களுக்கு முன்பாக அப்படியே இயேசு மேகங்களின் நடுவே ஏறி போனார். தேவனுக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் சபைக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? இந்த பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்களை யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாருன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சபைக்கு. ஆமென். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். நீங்க நினைச்சா பரலோகத்தை திறக்க முடியும், நீங்க நினைச்சா பரலோகத்தை பூட்ட முடியும். அப்படிலாம் சொல்லாதீங்க பாச. எங்களை பார்த்து நாங்கெல்லாம் ரொம்ப பரிதாபமான ஆட்கள். பரலோகம்னா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஹலோ ஹலோ. பரலோகம்னா என்னன்னே தெரியாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். கவனிங்க நல்லா. ஆண்டவர் வீற்றிருக்கிற, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற, எனக்காக அநேக காரியங்கள் அந்த பரலோகத்தில். ஏன்னா வேதம் சொல்லுது, நன்மையான ஈவும் பூரணமான வரமும் எங்கிருந்து உண்டாகணும்? பரத்திலிருந்து. எனக்குரிய அத்தனை நன்மைகளும் எங்கதான் இருக்குது? சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கு. அப்ப அந்த பரலோகத்தை திறக்கணும்ல. இப்ப பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அந்த பரலோக ராஜ்யத்துல அநேக நன்மைகளை தேவன் எனக்கு வச்சிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. உங்க நன்மை இந்த பூமியில இல்ல. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த பூமியில இல்ல. பாஸ்டர், எனக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னா தோத்திரம், அது வரைக்கும் நான் தரித்திரமாவே இருப்பேன். பாஸ்டர், கிடைச்சிருச்சுன்னா நான் பணக்காரன் ஆயிருவேன். நான் சொல்றேன், அது அப்படி அல்ல. உனக்குரிய நன்மை கவர்மெண்ட் வேலையில் இல்ல, பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. ஒரு ஆமென்னு சொல்லுங்க. இந்த வருஷம் சீட்டை போட்டு எப்படியாவது என் கடனை அடைச்சு, நான் சொல்றேன், ஹலோ, நீ சீட்டு போட்டு கடன் அடைக்கிறதுக்குள்ள பரலோகத்தை நீ திறக்க கத்துக்கிட்டீனா உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியலையே. இவ்வளோ கடன் இருக்கு, நான் எப்ப இதை செய்ய போறேன்? நான் சொல்றேன், I have the good news to share with you. இந்த காலையில ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கிறது. அது என்ன செய்தி? இவ்வளோ கடனை நான் எப்ப பாஸ்டர் அடைப்பேன்? நான் சொல்லி தரேன். You should know how to open the gates of heaven.
பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் எதற்காக சபைக்கு கொடுக்கப்பட்டது? ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்குரிய நன்மைகளை பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். நீ பரலோக ராஜ்யத்தை திறக்க கத்துக்கிட்டா. அதான பாச தெரியல, அதான பாச தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எலியா தேவனுடைய மனுஷன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். 17ஆம் அதிகாரத்தில் அவன் சொன்னான், நான் சொன்னாலே அன்றி வானத்திலிருந்து மலையும் பனியும். You know how to lock the heaven, you know how to open the heaven. ஒரு தேவ மனுஷனுக்கு பரலோகத்தை திறக்கவும் தெரியுது, பரலோகத்தை பூட்டவும் தெரியுது. என் வாக்கினாலே அன்றி, என் சொல்லினாலே அன்றி, நான் சொன்னாலே அன்றி இந்த இஸ்ரவேல்ல பனியும் பெய்யாது, மலையும் பெய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பரலோகத்தை பூட்டவும் தெரியுது, பரலோகத்தை திறக்கவும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் பலவீனத்திலையும், ஸ்தோத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு பில்லி சூனியம். ஸ்தோத்திரம். எப்படிப்பா உங்களை அட்டாக் பண்ணுவது? எப்படி உங்களுக்கு? ஏன்னா you didn't know the authority. நீங்க நிறைய பேருக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் தெரியல. எத்தனையோ ஆண்டுகள் தரித்திரத்திலையும் பிரச்சனைகளையும், எத்தனையோ ஆண்டுகள் கடன்ல என் வாழ்க்கை போகுது. நான் சொல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் போகலாம், ஆனா அதுக்கு பிறகு நீங்க தெரிந்து கொள்ளணும் பரலோக ராஜ்யத்தை எப்படி திறக்கிறதுன்னு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா உங்க நன்மை எங்க இருக்குது? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க விசுவாசித்தால் தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். அப்ப நான் எங்கிருந்து என் ஆசீர்வாதத்தை எடுக்கணும்? பரலோகத்திலிருந்து எடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எதற்காக கொடுக்கிறார்? You should open. ஏன்னா அங்கதான் உன்னுடைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்கு தேவைகள், உன் பொருளாதார தேவைகள், உன் எதிர்காலத்துக்கான தேவைகள், உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய எல்லா நன்மையும் பரத்துல தான் இருக்குப்பா. அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். எப்படி ஓபன் பண்ணுவது? It is very simple. It is very simple. சில வீடுகளுக்கு கீ பார்த்திருக்கீங்களா? சாவி பார்த்திருக்கீங்களா? பெரிய பூட்டு இருக்கும், சின்ன சாவி இருக்கும். சின்ன பூட்டு இருக்கும், பெரிய சாவி இருக்கும். உங்க வீட்டில் சாவி கொத்து வச்சிருப்பீங்க இல்லையா? முன் கேட்டுக்கு ஒரு சாவி, உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு ஒரு சாவி, உள்ள போனே இந்த ரூமை திறக்கிறதுக்கு ஒரு சாவி, அந்த ரூமை திறக்கிறது சாவி, பீரோவை திறக்கிறதுக்கு ஒரு சாவி, பீரோக்குள்ள இருக்கிற லாக்கர் திறக்க ஒரு சாவி. தோத்திரம். அந்த லாக்கருக்குள்ள ஒரு சின்ன பூட்டு இருக்கும், அதை திறக்கிறதுக்கு ஒரு சாவி. நீங்க எல்லா லாக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க டெய்லி இதை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாவி எதுன்னு கடகடன் தெரியும். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், எல்லா சாவி என் கையில கொடுத்து பாஸ்டர் இதை திறங்க அப்படின்னு சொன்னா எனக்கு திறக்க தெரியாது. ஏன்னா நீங்க திறந்து திறந்து பழக்கப்பட்டவங்க. டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு சாவியை போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க வீட்டில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அந்த சாவிகள் இருந்தாலும் அந்த சாவி எதற்கு என்னத்துக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்தை திறக்கிறதுக்கு ஒரு ரகசியம் வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு ஜெபித்த போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இட் இஸ் வெரி சிம்பிள். இயேசு ஜெபித்த போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வேற ஒண்ணுமே இல்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனும் இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை பொழிந்தது, பனி வந்தது. யாக்கோபுல எழுதப்பட்டிருக்குல்ல 5ஆம் அதிகாரத்துல, எலியா என்பவன் நம்மை போல, உங்களை போல என்ன போல அவனும் பாடு இருக்கு. பாடு இல்லாத மனுஷனே கிடையாது, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது, தேவைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா வேணாம்னு சொல்ல போறீங்களா? வேணாம்னு சொல்லுவீங்களா? யாராவது எவ்வளவுதான் இருந்தாலும் தூக்கிட்டு ஓடுவோமா இல்லையா? இப்போ உங்களை எல்லாம் அப்படியே கொண்டு போய் வெளியே நிறுத்திட்டு வாங்க, பெண்கள்லாம் ஒரு பக்கம் நில்லுங்க, ஆண்கள்லாம் ஒரு பக்கம் நில்லுங்க. பார் அங்கே பார் 10,000 ரூபா வச்சிருக்கேன், அந்த மூளையில் 10,000 ரூபா வச்சிருவேன். யார் ஓடி போய் எடுக்கிறீங்கன்னா முதல்ல எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்னால் ஓட முடியாது பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டான். முடிஞ்ச அளவு ஓடுவோம் வரிஞ்சு கட்டிட்டு, அப்படித்தானே? ஓடி போய் பாதி கீழே விழுவோம், ஒன்று மேலே ஒன்று விழுவோம், தள்ளி விட்டு கடைசியில் ஒருத்தரையும் முன்னேற விட மாட்டோம். அது வேணா உண்மை. முன்னாடி போகிறவன சட்டையை பிடிச்சி இழுத்து விட்டுருவோம் இல்லை, இல்லைன்னா டீல் பேசிக்குவோம். இங்கே பார், நான் உன்னை முன்னாடி தள்ளி விட்டுறேன், எடுத்தா உனக்கு கஞ்சி எனக்கு கஞ்சி. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு முன்னாடி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு பரலோக ராஜ்யத்தை வச்சுட்டு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு, நீ எடுத்துக்கப்பா, உனக்கு என்ன நன்மை வேணுமா எடுத்துக்கப்பா, உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சகல கீயையும் உங்க கையில கொடுத்துட்டு சொல்றாரு, இதை திறக்க தெரியலையே, இது திறக்க தெரியலையே, பிகாஸ் யூ டிடன்ட் ப்ரே.
ஆண்டவரே என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, என் தேவைகளை பிரச்சனைகளை சந்திங்க ஆண்டவரே, என் கடனை இந்த வருஷம். அதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. இயேசுவின் நாமத்துல வானம் திறக்கட்டும். நீ அதிகாரத்தோடு என்னைக்கு ஜெபம் பண்றியோ கர்த்தருடைய பிள்ளையா, அன்றைக்கு தான் தேவன் உனக்கு வானத்தின் மதகுகளை திறப்பாராக. ஆண்டவர் வானத்துல மதகுகளை வச்சிருக்கார். If you don't understand, you can't get. If you understand, if you believe, எனக்கு அங்க பரலோகத்தில் எல்லாம் வைத்திருக்கிறார். ஏன்னா வானத்தில் பல கனிகளை வச்சிருக்கார். நீங்க வேதத்தில் வாசிக்கிறோம்ல, யோவான் 14:1 சொல்லுங்க, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்க நிறைய இருக்குப்பா, அங்க நிறைய வச்சிருக்கார். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், தேவன் எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? வானத்தை திறக்கவும் கொடுத்திருக்கார், பரலோகத்தை பூட்ட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பூட்டி வச்சிருக்கீங்களே தவிர திறக்க தெரியல. சில நேரத்தில் பூட்டிடுவோம், திறக்க தெரியாது தானே, அப்படிதானே? மலேசியாவில் ஒரு புது பெட்டி ஒன்று வாங்கினேன், 2300 ரூபாய்க்கு, பெருசு. அவன் சொன்ன அப்போவே, சார் இப்படி தான் லாக் போடணும், நீங்கள் லாக் செட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு லாக் வச்சு கொடுக்குறேன்னா. லாக் வச்சுட்டான். நமக்கு ரொம்ப மெக்கானிக் மைண்ட் இல்லை. ரூமுக்கு வந்தோடனே நானே நிறைய நம்பரை வச்சு படப்பட லாக்கெல்லாம் அமுக்கி விட்டேன். எப்படி செய்கிறதுன்னு தெரியல. கடைசியில் புது பெட்டி எப்படி லாக் பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சு. என்ன நம்பர் வச்சு செட் பண்ணி எனக்கே தெரியல. இப்போ நானும் மாற்றி 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 நம்பரை போட்டு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது, திறக்கவே மாட்டேங்குது. சில நேரத்தில் பூட்டிடுவோம், நமக்கு திறக்க தெரியாது. இப்ப நமக்கு பரலோகம் பூட்டி கிடக்குது, திறக்க தெரியல. அந்த திறக்கத்தில் நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், பாஸ்டர் எனக்கு திறக்கவே மாட்டேங்குது. நான் சொல்ல, நீங்க பண்ற ஜெபம் அது அல்ல. நீங்க எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே என் தேவையை சந்திங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது இந்த வருஷம் வெளியே கொண்டு வந்துருங்க. இப்படி அழுது ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. தேவ சமூகத்தில் நின்று இயேசுவின் நாமத்தில் எனக்கான வானம் திறக்கப்படுவதாக, என் மேல் இருக்கிற வெண்கல வானம் அகன்று போவதாக, எனக்கான பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக, எனக்கான ஆண்டவரே அந்த அறைகள் திறக்கப்படும். என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்ணிருக்கீங்களா? கடனுக்கு போய் ஆண்டவர்ட்ட அழுகுறோம்ல, பிரச்சனைக்காக அழுகுறோம், தேவை உங்களை சுத்திலும் நிறைய தேவைகள். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹலோ இங்கே கவனிங்க, ஹலோ இங்கே கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? என்ன கொடுத்திருக்காரு? இந்த கையில தான் அதிகாரம் கொடுத்திருக்காரு. முழங்கால நின்று நீங்க அழுகிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கல, பரிதாபப்படுவதற்காக தேவன் உங்களை அழைக்கல. ஓ எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப வருமானம் குறைவு பாஸ்டர், ஆரம்ப கால ஊழியத்தில் எவ்வளவு தெரியுமா எனக்கு சம்பளம்? 2000 ரூபா. அதில் 200 ரூபா தசமாக கொடுப்பேன், 1800 ரூபா வீட்டுக்கு கொண்டு வருவேன், 800 ரூபா வாடகை கொடுப்பேன், 250 ரூபா என் பிள்ளைக்கு ஆட்டோவுக்கு கொடுப்பேன். வெறும் 750 rupees அந்த மாதம் எப்படி ஓடி இருக்கும்? கர்த்தர் போஸ்டார். அப்பப்போ என்ன தேவையோ ஒன்னே ஒண்ணுதான், அந்த முழங்கால் நின்று அதிகாரத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். நீங்க கூனி குறுகி போய் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. ஆமென் சொல்லுங்க. Authority is in your hand. கர்த்தர் உங்க கையில அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். மகனே மகளே, நீ உன் கடனுக்காக அழுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். என்கிட்ட என் பிள்ளை வந்து அழுவுது, அப்பா எனக்கு தேவை ஒரு 500 ரூபா. நான் வச்சிருக்கேன், 1000 ரூபா வச்சிருப்பேன். என் பிள்ளைக்கு கொடுக்க எனக்கு தெரியும். ஒரு தகப்பன் நான் கொடுக்கும்போது, நீங்க அழுகும் போது நீங்க படுற கஷ்டத்தையும் ஒரு உலக தகப்பனும் ஒரு தாயும் பார்க்க முடியாத, சகிக்க முடியாத உங்க கஷ்டத்தை பரலோகத்தில் தகப்பன் எப்படி சகிப்பாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க. சரி ஆண்டவரே, எப்படியோ என் வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்றேன், பாடுகளை ஏற்றுக்கொள்றேன், தரித்திரத்தை. நான் சொல்லுவேன், பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க, தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. இயேசு ஜெபித்த போது எப்படி ஜெபம் பண்ணாரு? வான திறக்கட்டும் கட்டளை கொடுத்தார். வான திறக்கட்டும் அதிகாரத்தோடு சொன்னார். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லணும், எனக்கு மேல இருக்கிற வானங்கள் திறந்து எனக்கு வர வேண்டிய நன்மை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு மேல இருக்க வானம் பரலோகம் திறக்கப்படும். ஆமென். திறங்க ஆண்டவர் என்ன திறக்க மாட்டார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்னைக்குமே கட்டளை கொடுன்னு தான் சொல்றாரு. என்ன சொன்னாரு? என் கரத்தின் கிரியைக்கு கட்டளை, இயேசுவின் நாமத்தை திற அப்படி சொல்ற ஜெபம் ஒன்று இருக்கு. இயேசுவே எனக்கு திறங்கப்பா அப்படின்னு சொல்ற ஜெபம் இருக்கு. இந்த ஜெபத்துல 2 ஜெபத்துல ஒரு ஜெபம் ஸ்லோவா போகும், ஒரு ஜெபம் ரொம்ப ஃபாஸ்டா போகும். ஒரு ஜெபம் இயேசுவே திறங்கப்பான்னு சொல்ல ஸ்லோ, இயேசுவின் நாமத்துல திற அப்படின்னு சொல்ல ஃபாஸ்ட். எது வேணும் உங்களுக்கு? எது சொல்ல போறீங்க? சொல்லி பார்க்கிறேன், முயற்சி பண்ணி பார்க்கிறேன். நீங்க இப்படிலாம் ஜெபம் பண்ண ஆகாது. வீட்டுக்கு போய் நின்று 10 முறை சொன்னேன் பாஸ்டர்,
10 முறை திறக்கவே மாட்டேங்குது. 11வது முறை ட்ரை பண்ணிடு, திறந்துரும். ஆமீன் சொல்லுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை உண்டாக்கும் போது 1000 முறை ட்ரை பண்ணாராம். அவர் சொல்றாரு, நான் ஒருவேளை 100வது முறை ட்ரை பண்ணும்போது சோர்ந்து போய் விட்டுருந்தேன்னா முடியாது. 999வது முறை அது வெடிச்சு செதறும் போது என் இருதயம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் 1001வது முறை அவர் ட்ரை பண்ணும்போது பல்பு எரிஞ்சிருச்சு. என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீப் ட்ரை, கீப் சே, கீப் ப்ரே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்குள்ள இருக்கிற பல தரித்திரமே என் வீட்டை விட்டு போ. என் வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். என் வீட்டில் மட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. பக்கத்து வீட்டுலாம் அப்படி தள்ளி போயிடக்கூடாது, என் வீட்டுக்குள்ளேயே இறங்கட்டும். அப்படி ஜெபம் பண்ணிக்கங்க. போங்க போய். என்னப்ப யார் வேணான்னா உங்களை? நம்ம எல்லாருமே செல்ஃபிஷான ஆட்கள் தானே, அப்படி இருக்கக்கூடாது இல்லை? ஹல்லேலூயா. புரியுதா நான் சொன்ன வசனம்? புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருக்கார். சபையின வேற யாரும் இல்ல, கட்டடம் அல்ல, கல் அல்ல, அது தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனுடைய பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணணும்? இயேசு ஜெபித்த போது வானம் திறந்தது. வானத்தில் எனக்கு பரலோகத்து ராஜ்யத்தின் திறவுகோல் உன் கையில் இருக்கு. பரலோகத்தை திறக்க கற்றுக்கொள்ளணும். எப்படி திறக்கணும்? இயேசுவே திறங்கன்னு கீயை வச்சுக்கிட்டு இயேசுவே திறங்கன்னு திறக்க மாட்டாரு. உங்க கையில கொடுத்துருக்காரு. நான் உன் கையில திறவுகோல், நீ தான் அதை திறக்கணும். கொடுத்துட்டேன். 50% அவர் வேலையை செஞ்சுட்டார். அடுத்த 50% நம்மள வாழைப்பழ சோம்பேறி. தெரியுமா? அப்படின்னு என்ன தெரியுமா வாழைப்பழ சோம்பேறினா? தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? ரைட்டு. புரிஞ்சவங்களும் புரியிட்டு, புரியாதவங்களும் புரியாமே இருக்கட்டும். வாழைப்பழத்தையும் கொடுத்து கொஞ்சம் கழிச்சு அதை உரிச்சு கொடுத்துட்றீங்களா? ஏன் சோர்வா இருக்குங்க. அதை உரிச்சியும் கொடுத்தாச்சு, அப்படியே என் வாயில வச்சு விட்டுறீங்களா? அந்த வாயிலையும் வச்சு விட்டாச்சு, வாய்க்குள்ள உள்ள போக மாட்டேன், உள்ள கையோடு தள்ளி விட்டுறீங்களா? இப்போ அப்படித்தான் நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். உரிச்சும் கொடுத்து வாய்க்குள்ளேயும் வச்சு விட்டு உள்ள கையோடு தள்ளி விட்டு அப்பயும் ஆசீர்வாதம் வர மாட்டேங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர் சொல்ல, முதல்ல ஜெபம் பண்ண கற்றுக்கோ, உன் அதிகாரத்தை பயன்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காக்கி சட்டைக்கு தான் அதிகாரம். அவருக்கு தெரியும், அந்த காக்கி சட்டையை மாட்டிட்டார்னா அவர் மேல ஒரு பெரிய அதிகாரமே வந்துடுது. ஸ்தோத்திரம். அந்த ஸ்டாரை மேல போட்டார்னா அதுக்கு ஒரு அதிகாரம். ஒரு உலக மனுஷன் தன் அதிகாரத்தை அறிந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்ல, ஏன் அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னும் இறங்க மாட்டேங்குது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உன் கையில் இருக்கு. தேவ பிள்ளையே, உனக்குரிய நன்மைகள் பரத்துலதான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. இந்த முறை எங்க வீட்டுக்காருக்கு போனஸ் கிடைச்சுன்னா வாங்கலான் இருக்கேன். போனஸ்க்கு முன்னாடியே ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் வானம் திறக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த போனஸ் காசை நான் அப்படியே காணிக்கையா கொடுத்துட்றேன். நான் அப்படிலாம் கேட்க மாட்டேங்க, பயப்படாதீங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆமென். நீங்க அதையும் வச்சுக்கோங்க. இன்னொரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க. 2 வாங்கி 2ஐயும் மாத்தி போடுங்க. யார் வேணான்னா? உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். 2வது ஒரு அதிகாரம் தேவ பிள்ளைக்கு. என்ன அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை, சபை தன் அதிகாரத்தை அறிய வேண்டும். மார்க் chapter 4 verse 39. மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய், அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த வார்த்தையை ரொம்ப சைலண்டா வாசிக்கணும். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கவனிச்சிங்களா? ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டளையிடும் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். என்ன அதிகாரம்? உங்க வாயில கட்டளையிடுகிற அதிகாரம் கொடுத்திருக்கார். இதெல்லாம் தெரியாதனால தான் அநேக சந்தர்ப்பத்தில் காற்று இறைகிறது, கடல் இறைகிறது. என் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை பாஸ்டர். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய அதிகாரத்தை உணர்ந்திருக்கணும். ஒருவேளை அந்த வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனா இந்த வசனத்தில் உள்ள அதிகாரத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. வசனம் தெரியும், ஆனா வசனத்தில் உள்ள அதிகாரம் தெரியுமா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய அரங்கத்தில் கூட்டம் நடக்கும்போது ஒரு தேவ ஊழியர் அங்க போய் உட்கார்ந்து இருந்தார். அதுல நல்ல சிங்கர், அமெரிக்க தேசத்துல நல்ல பிரபலமான பாடகர். அவன் சங்கீதம் 23 ரொம்ப அழகா டியூன் போட்டு வாசித்தானா. ஒரு பெரிய கான்செர்ட். அந்த கான்செர்ட்ல 23ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதம் என்னது? அப்பா சோத்ராண்டவரே, சபை பாஸ் பண்ணிருச்சு. சொல்லுங்க, சங்கீதம் 23 என்ன? பின்னாடி 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 உட்காந்துருக்க சொல்லுங்க பார்ப்போம். மாப்பிள்ளை பெஞ்செல்லாம் சொல்லுங்க. தோத்திரம். உங்களுக்கு பேர் மாப்பிள்ளை பெஞ்சு.
ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளை வச்சா இருக்கு. இந்த முறை போகும்போது ஐசக்க அவங்க மிஸ்ஸு, சார் ரொம்ப பேசுகிறான் சார் உங்கள் பையன். சரி என்ன செய்யலாம்? இடத்த மாற்றுங்க. இடத்த மாற்றினாலும் அவன் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட தான் போய் உட்காடுறான். எங்கடா உட்காந்தாங்கன்னா கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா இவன் ஹைட்டாக இருக்கனால கடைசி தூக்கி போட்டாங்க. தோத்துறோம். அப்போ அது நாங்கள்லாம் பேர் வச்சுருக்க பேர் என்னென்னா மாப்பிள்ளை பெஞ்சு. எதுக்கு படிக்காது அது இது எல்லாம் எங்கே தான் உட்காரும். ஒரு நாள் அது பின்னாடி உட்காந்து முன்னாடி வந்து என் முகத்தை தரிசிச்சிருக்கீங்க, நானும் உங்கள் முகத்தை பார்க்கணும் தரிசிக்கணும்னு பார்க்குறேன். அது முடியவே மாட்டேங்குது. தோத்துறோம். அந்த பாடகர் ரொம்ப அழகா 23ஆம் சங்கீதத்தை ரொம்ப அழகா டியூன் போட்டு புது இசையில வாசித்து ஆயிரக்கணக்கான பேர் எழுந்து கை தட்டுறாங்க. ஓ வாட் a beautiful song அப்படின்னு ரொம்ப பாடி முடிச்சோன்னே ஒட்டுமொத்த அரங்கமும் கை தட்டுது. 10,000 பேர். அப்ப அந்த அரங்கத்துல இருந்து ஒரு ஏழையான ஒரு மனிதன் முன்னாடி போய் மேடைக்கு போய் சொன்னாரா, இந்த சங்கீதத்தை ஒரு முறை நான் வாசிக்கட்டுமா அப்படின்னாரா. நீ பாடிட்ட, ஐ வாண்ட் டு ரீட் இட், நான் வாசிக்கட்டுமா? ஐயோ நேரம் இல்லையே, எனக்காக ஒரு நிமிஷம். அவரை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்துச்சு. உடனே அந்த கான்சர்ட் நடத்தின சரி வாசிங்க. நீ யாருன்னா ஒரு போதகர், ரைட் வாசிங்க. அவர் எழுந்து நின்று கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், வாசிக்க 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 அப்படியே ஜனங்கள் பாவ உணர்வடைந்து அழுவ ஆரம்பிச்சாங்க. அரங்கமே அழ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளவு கைத்தட்டு இருந்துச்சோ, எவ்வளவு அந்த கரகோஷம் இருந்துச்சோ எல்லாம் அடங்கி போய் ஓட அழுவுது கூட்டம். ஒரு கூட்டம் பாதி பேர் கீழே விழுந்து கிடக்கான் தாள. அவர் வாசிக்க வாசிக்க வாசித்து முடிக்கும் போது அரங்கமே அழுது கொண்டிருந்தது. எல்லாம் முடிந்து போகும்போது கேட்டாங்களா, அவர் பாடின அதே சங்கீதத்தை நீங்கள் வாசித்ததுக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? அந்த போதகர் சொன்னாரா, அந்த சங்கீதத்தை அவருக்கு தெரியும், ஆனா சங்கீதத்தில் உள்ள மெய்ப்பனை எனக்கு தெரியும். அந்த சங்கீதத்தை மட்டும்தான் அந்த பாடகனுக்கு தெரியும், ஆனா அந்த சங்கீதத்தில் உள்ள மெய்ப்பன் யாருன்னு எனக்கு தான் தெரியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அறிந்திருக்கணும். Who is a master? உங்கள் தேவன் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கணும். அவன் பாடும்போது கைத்தட்டினாங்க ஜனங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் எழுந்து நின்று அந்த பிரசன்னத்தோடு வாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. வாசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சங்கீதத்தை அறிந்திருக்கலாம், ஆனா சங்கீதத்தில் உள்ள மெய்ப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியணும். உங்களை போஷிக்கிற தேவன் என்று உங்களுக்கு தெரியணும். அவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். என்ன அதிகாரம்? கட்டளையிடுவதற்கு அதிகாரம். நீங்க அறியலன்னா நீங்க மற்றவங்களை போல கைத்தட்டலாம், சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த பிரசங்கம். ஆனா எனக்கு அது முக்கியம் அல்ல. நான் இந்த கட்டளையை அறிந்து கொண்டேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேதம் சொல்லு, காற்று பயங்கரமா அடிக்குது, படகு சாய போது, தண்ணி உள்ள வந்துருச்சு, இயேசு தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். போய் எழுப்புறாங்க, ஐயரே மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படி எழுந்து மெதுவா போனார் கூலா. காற்றே கடலையும் அமைதலாரு, இறையாதே அமைதலா. வேற ஒண்ணுமே சொல்லல. கட்டளையிட்டார், கட்டளையிட்டார், கட்டளையிட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை அடிக்கிற காத்து, புயல், பிரச்சனை, இதெல்லாம் அதட்ட தெரியலப்பா. அழுவுறீங்க, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை? இயேசுவின் நாமத்துல என் புருஷனோட போராடுற ஆவியை நீ புறப்பட்டு போ. என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? என் குடும்பத்தில் இப்படி ஒரு போராட்டம் உள்ள நிற்கிறான், அந்த ஆவியை யூ ஷுட் ஐடென்டிஃபை. என்ன ஆவி உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறான்? ஒருவேளை குழப்பமா இருக்கும், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. அந்த ஸ்பிரிட்டை பார்த்து பேசுற, குழப்பத்தின் ஆவியே என் குடும்பத்தை விட்டு நீ போ. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வியாதி பலவீனம் குடும்பத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தில். எங்கிட்ட நீங்க வரும்போது ஜெபம் பண்ணும்போது நான் என்ன செய்யறேன்? அதிகாரத்தோடு ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான். அதுல நிறைய பேத்துக்கு சுகம் ஆகுது. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு தேவ பிள்ளை உங்க குடும்பத்தில் அடிக்கிற அந்த புயல், தேவன் என்ன செய்யறார்? உங்களை பார்த்து அழுகிறதுக்கு தேவன் கூப்பிடல. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தான் போதும். நீ சொல்லுன்னு தானே சொன்னாரு, உன் பிரச்சனையை பார்த்து சொல்லுன்னு தானே சொன்னாரு. ஆண்டவரே சமீப நாட்களா என் குடும்பத்துக்குள்ள ஒரே பலவீனம், ஒரே வியாதி, நிறைய பணம் மருத்துவத்துக்கு போச்சு. ஆதங்கப்படுறதுக்கு தேவன் அழைக்கல. அதை தாண்டி செலவு பண்ணி முடிச்ச பிறகு சொல்லும், இயேசுவின் நாமத்துல இனிமேட்டு என் குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிற ஆவியே, get out in the name of Jesus. சொன்னீங்களா? சொன்னீங்களா? உங்களை பார்த்தா
பரிதாபப்படுறான் பிசாசு. நல்ல வசமா சிக்கிட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அவனை அதிகாரம் கொடுக்கவே விட மாட்டான். நீங்க அதிகாரமா கட்டளையிடுவதற்கு உங்களுக்கு நேரம் கொடுக்கவே மாட்டான். உங்களை போட்டு மைண்ட்ல பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். நீங்க வேத வசனத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப் கொடுக்க மாட்டான். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, நீ சொல்லு மகளே, நீ எழுந்து நின்று அதட்டு மகளே, உன் குடும்பத்துக்குள்ள இறைகிற காற்றும் கடலும் இயேசுவின் நாமத்துல அடங்கு. ஸ்தோத்திரம். அடங்குயா, அடங்கும். பிகாஸ் கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அடங்கலன்னா அப்புறம் கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஏன் ஆண்டவரே அடங்க மாட்டேங்குது? நில்லுங்க, 12 மணிக்கு எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தில் முழங்கால நில்லுங்க. அந்த அந்த அனுபவம் வரணும். இஃப் யூ டோன்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் யூ கான்ட் கெட் எனிதிங். ஹலோ, கவனிச்சிங்களா? நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாம உங்க லைஃப் எதுவுமே ஆசீர்வதிக்கப்படாது. நேரத்துக்கு 11 மணிக்கு தூங்க போயிடணும் பாஸ்டர், இல்லைன்னா அப்படியே காலையில் அப்படியே தலையெல்லாம் சுத்தும். அப்படி உங்க மைண்ட் செட் ஆயிருச்சு. ஹலோ, உங்க மைண்ட் அப்படி செட் ஆயிருச்சு. 10 மணிக்கு போயிடணும் பாஸ்டர், 10 மணிக்கு போகலன்னா ஐயோ காலையில் எந்திரிக்கவே முடியாது, தலையெல்லாம் சுத்தும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, வாழ்க்கையே சுத்தும். அப்புறம் ஏன் சுத்தாது? ஒரு போராட்டம் வீட்டுக்குள்ள இருக்கு, ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், இவ்வளோ காலமா நீண்ட காலம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், அந்த பிரச்சனையை மேற்கொள்ள தெரியலையே. தூக்கம் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னா நீங்க போங்க, நீங்க பாட்டுக்கு உங்க ஆஸ் யூசுவலா உங்க வேலையை பாருங்க. ஸ்தோத்திரம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தூங்கிட்டு காலையில் வழக்கம் போல 7 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே தொடச்சிக்கிட்டு தோத்திரம் அல்லேலூயா போங்க. யார் வேணா பிரச்சனை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை ராக்காலத்தில் எழுந்து நின்று ஆண்டவர் சொன்ன அதே மெத்தடை ஃபாலோ பண்ணும். அவர் எதுக்கு சகலத்தையும் நமக்கு முன்னாடி காட்டிட்டு தான் போயிருக்காரு. நமக்கு முன்னோடினவராகி இயேசு, அப்படிதான் பைபிள் சொல்லியிருக்கு. எனக்கு முன்னாக இதே பாதையில தான் இயேசு ஓடி இருக்காரு. இயேசு ஒரு பிரச்சனையை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இது எதேச்சம் நடந்ததில்லை, நமக்கு கற்றுக் கொடுக்க தான் இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதிச்சார். He want to teach something with his apostles. அப்போஸ்தலருக்கு அந்த சூழ்நிலையை கற்றுக் கொடு. எப்படிடா கற்றுக் கொடு பாருங்க. எந்திரிச்சு ஒன்றும் பயப்படாத, நான் பண்ண மாதிரியே நீ பண்ணு சொல்லவே இல்லை, அதை காண்பித்தார். இப்படிதான் நீ பண்ணணும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கார். காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டோன இந்த சீஷர்கள் ஐயோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ? அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஆமென். அவனுக்கு பயம் வந்துருச்சு, சீஷர்களுக்கு பயம் வந்துருச்சு. காற்று கீழ்ப்படுகிறதா? இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லை ஒரு போதகரை. ஏன்னா இஸ்ரவேல்ல எத்தனையோ போதகர்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லாத போதகர்கள். ஆனா இவரோ அதிகாரமுடையவராய் வந்தார். அவர் பேசும்போது பிசாசுகள் ஓடி போனது, காற்றும் கடலும் அடங்கியது. நீங்க சாதாரண கிறிஸ்தவரா இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல, அதிகாரம் உள்ள கிறிஸ்தவரா இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஒரு நார்மல் கிறிஸ்தவரா இருக்காதீங்க, 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 இருக்காதீங்க. பிரச்சனை வரும்போது சில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவான். பரவாயில்ல ஃபோன் பண்ணுறா, நான் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன். இப்படி ஜோம் பண்ணி 3 நாள் 4 நாள் அதட்டி அந்த பிசாசை விரட்டி விட்டோன்னே இவங்களும் நைட்டில் 12 மணி கை கோத்து ஜோம் பண்ணுது கணவன் மனைவி. வெரி குட், அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். நீ கற்றுக்கோ, நான் அதட்டுற மாதிரி நீயும் கற்றுக்கோ. ஆமேன். நான் பாடுற மாதிரியே பிள்ளைங்க வீட்டில் அந்த சில மாலை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் பேப்பரில் மைக்கை வச்சுட்டு பாஸ்ட் பாடுற மாதிரியே பாடுமா வீட்டில். சந்தோஷம் பண்ணுங்க. அதே மாதிரி பாஸ்ட் எப்படி அதட்டி ஜோம் பண்ணணும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா நான் அதை சபைக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்க போய் வீட்டில் நின்று கணவன் மனைவி கை கோத்து என் வீட்டுக்குள்ள போராடுகிற ஆவியை என்னைக்காவது சொல்லியிருப்பீங்களா? கணவன் மனைவி கை கோத்து அந்த பிரச்சனை உங்க வீட்டை விட்டு போகவே போகாது. நீ என்னைக்கு அந்த பிரச்சனையை அதட்டுறீங்களோ, ஆமென், வேலையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, ஒன்று நீ போய் சண்டை போடாது. இயேசுவின் நாமத்தில் என் பக்கத்து வீட்டுக்காரனை என்னை பார்த்து ஏவி விடுற ஆவியே உங்களை பார்த்தாலே ஒன்றும் சொல்லாது. இயேசுவின் நாமத்தில் நான் அதட்டு. அல்லேலூயா. என் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணா ஒரு மனுஷன், பயங்கர பிரச்சனை. உன்னை பார் காலி பண்ண விட மாட்டேன், உன்னை பார் என்ன பண்ற. நாங்கள் கட்டினது போறாம பயங்கரமா. கடைசியில் போனது யார் தெரியுமா? நான் இல்லை, அவன் யாருன்னு தெரியாமல் விளையாடுறோம் சில நேரத்தில். அவன் தான் போனான் காலி. அவ்வளோ பெரிய வீட்டை நஷ்டப்பட்டு, இந்த கொரோனா காலத்தில் கோடிக்கணக்கில் நஷ்டப்பட்டு 1.5 கோடி வீட்டை 80 லட்சத்துக்கு வித்துட்டு ஓடிட்டான். ஒன்றும் செய்யல. ஆண்டவரே, என்னை பார்த்தாலே ஒரு எரிச்சலை உண்டாக்குகிற அந்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ளேருந்து நான் கடிந்து கொள்கிறேன். அவ்வளோதான் சொன்னேன். அந்த மனுஷனை கடிந்து கொள்ள, அந்த ஆவியை கடிந்து கொண்டு. ஆமென். அப்படிதான் செய்வார். அவன் ஒண்ணுமில்லாமல் போகட்டும், அவன் விளங்காமல் அப்படிலாம் உங்களை ஜெபம் பண்ண கர்த்தர் கூப்பிடல. ஹலோ,
அப்படிலாம் ஜெபம் பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். நம்ம ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டோம் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணும். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனுக்குள்ள கிரியை செய்யறான். ஏன்னா நான் போனாலும் என் வேலை ஸ்தலத்துல எனக்கு மேல இருக்கிற ஆள் பிரச்சனை பண்றான், இயேசுவின் நாமத்துல. என் பாப்பாட்ட சொல்லி கொடுத்த மூத்தவள்கிட்ட, வேலையில பிரச்சனை, கூட இருக்கிறவங்க எல்லாம் நகை போடல, ஒன்றும் போடலையா, அது ஒரு ஆவி. அதை பார்த்தோன்னே நம்ம மேல கோவப்படும் போல. ஏன்னா நகை போட மாட்டேங்கிறா, அது என்ன பண்ணுவேன். நான் சொன்னேன், ஒன்றும் சொல்லாது, சண்டை போடாத, காலையில் எழுந்திரிச்சு உட்கார் 4 மணி. இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கா, 4 மணிக்கு எந்திரி. 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஆவிகளெல்லாம் கட்டி அடக்கி வை. அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கே தெரியுது. காலை சொல்கிறா, ஐ எம் வெரி சாரி மேம், நான் அந்த மாதிரி நேற்று இப்படி பேசிட்டேன் உங்கள்கிட்ட. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய அதிகாரம். ராமீன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படவே இல்லை. அவர் எழுந்து நின்று அதட்டின, அது அதிகாரம். அதட்டுவதற்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வியாதி வருதா, கையை வச்சு பிள்ளைங்க மேல இயேசுவின் நாமத்துல போ, அதட்டுங்கய்யா. ஐயோ சபையே, கம் ஆன், உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். மூன்றாவது, தேவன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கார் சபைக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே, Matthew chapter 18 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா வேகமா போயிட்டே இருப்போம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும். பாருங்க, பரலோகத்துக்கு பூமிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு உயரம். இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல எத்தனை கிலோமீட்டர் பரலோகத்துக்கு போக முடியும். ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஸ்பேஸ் அமைச்சிருக்கான், வானத்துல ஸ்பேஸ் இருக்குது, வான மண்டலத்துல ஸ்பேஸ் வச்சிருக்கான். அதுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல முடியும். சந்திரனுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னு சொல்றான், செவ்வாய் கிரகத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர், ஆனா பரலோகத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? அளவிடப்பட முடியாதவைகள், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ பூமியில கட்டுறது எதுவோ அது எங்க கட்டப்படும்? பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மூணாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அதிகாரம் என்ன? கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசு என்னைய கட்டிட்டான் பாஸ்டர், மந்திரம் செஞ்சு என்னைய கட்டிட்டான் பாஸ்டர், அப்படி சொன்னா நீங்க கிறிஸ்தவங்களா இருப்பதுக்கு தகுதியே இல்லை. உங்களை யாரும் முடக்க கூடாது, உங்களை யாரும் முடக்கவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ. 2 காரியம் சொல்றாரு. கட்டுவதற்கும் அதிகாரம், கட்டவிழ்ப்பதற்கும் அதிகாரம். உங்களால கட்டவும் முடியும், கட்டவிழ்க்க முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமென்னு. அல்லேலூயா. ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ணல, அதான் பிரச்சனையே. நம்ம பிராக்டிஸ் பண்ணாதனால தான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, பூமியில நீ என்ன கட்டுறியோ பரலோகத்தில் உடனே லாக் பண்ணிடுவார். உங்க ஏடிஎம் கார்டு காணா போச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? அதுல பணமே இல்லைன்னா போய் தொலைதுன்னு விட்டுருவீங்க, அது வேற காரியம் இல்ல. அதுவே மைனஸ்ல போயிட்டு இருக்குது, அதை என்னத்தை போய் ஏடிஎம் கார்டை பார்க்கறது? போனா போய் தொலைது போ, அது இப்போ நானே தூக்கி போடணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அதுவே போச்சா, சந்தோஷம், ஆமேன் அப்படின்னு விட்டுறணும். அதில் கொஞ்சம் ஒரு பணம் வச்சிருக்கிறீங்க, ஒரு 2000மோ 3000மோ பணம் வச்சிருக்கீங்க, ஏடிஎம் கார்டு போச்சுன்னா உங்கள் இறுதியம் எவ்வளோ துடிக்கும். உடனே என்ன செய்யணும்? லாக் பண்ணணும். நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் போய் லாக் பண்ணுறதுக்குள்ள அவன் பணத்தை எடுத்துருவான். இப்பெல்லாம் மொபைலில் ஆப் வந்துருச்சு. உங்கள் பேங்க்குடைய ஆப்பை மொபைலில் இறக்கி டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் லாக், அவ்வளோதான். உங்கள் பணத்தை யாரும் எடுக்க முடியாது, அதான் லாக். நீங்கள் லாக் பண்ண விட்டீங்கன்னா எடுத்துருவான். அப்ப பரலோகம் என்ன சொல்லி கொடுக்குது உங்களுக்கு? நீ பூமியில கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்துல உடனே ஆண்டவர் லாக் பண்ணுவார். ஸ்தோத்திரம். நீ பூமியில கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும். இந்த கரெக்டா புரிஞ்சது யாருன்னா எலியாதான். என் வார்த்தையின்படியே மழை பெய்யும். என்ன எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை அந்த மனுஷன் பயன்படுத்தி இருக்கான் பாருங்க. யோசுவா சொல்றான், சூரியனை பார்த்து நீ ஆயிலான் மேலும், சந்திரனை பார்த்து நீ கிபியான் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனுக்கு சந்திரனுக்கு கட்டளை கொடுத்த தேவ மனுஷங்களா இருக்காங்க. அப்ப நீங்க வெளியே போய் நின்று சூரியனே அப்படியே நில் அப்படின்னு நின்றுமா? ஏன் பாஸ்டர் முரண்பாடா இருக்குது? அப்ப அவரு சொன்னா மட்டும் நடக்குது, நான் சொன்னா நடக்காதா? ஒரு பாஸ்டர் போய் 40 நாள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே
யோசுவா சொன்னா, சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நில்லுன்னு சொன்னா, நின்னுச்சு. ஏன் ஆண்டவரே நான் சொன்னா நிக்காதா? ஆண்டவர் சொல்ல நிக்காது. ஹலோ, ஆண்டவர் என்ன சொன்னார்? இவர் நினைச்சிட்டாரு ஆண்டவர் நிக்கும்னு சொல்லுவாரு நினைச்சிட்டு 40 நாள் வாசம். ஆண்டவர் சொன்னா நிக்காது. ஏன்பா, ஏன் ஆண்டவரே ஏன் நிக்காது? யோசுவா அப்படி நடந்ததுனால தன்னை கடவுளாக்கல. இன்னைக்கு நடந்துச்சுன்னா உன்னை மனுஷர்கள்லாம் உன்னை கடவுளாக்கிடுவானுங்க. வேண்டாண்டா, உனக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்க வேண்டாம். சில நேரத்தில் சில அற்புதங்கள் நம்ம வாசிக்கிறோம் எதுக்காக? விசுவாசிப்பதற்காக. ஆனா ஆண்டவர் அது ஆவியில நமக்கு கொடுக்கிறார். நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் இம்மிடியேட் பாருங்க. பரலோகத்துக்கு பூமிக்கு எவ்வளவு, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அப்படின்னாரு. அது அளவிடப்பட முடியாத தூரங்கள். அங்க இருக்கிற ஒரு இதுக்கு மெசேஜ் அனுப்புறோம். இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் அலைகிற ஆவிகளை கட்டி வைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஸ்தோத்திரம். 25 வருடங்களா போராடி போராடி அந்த ஆவிகளை அடிச்சு கட்டி கட்டி வச்சுதான் இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் ரெல்ம் அப்படியே ஃப்ரீயா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டுவதற்கு தேவன் அதிகம். அப்ப உங்களுக்கு விரோதமா எழுப்பப்படுகிற யாரோ அமிச்சிட்டாங்க பாஸ்டர், யாரோ ஏவி விட்டாங்க, அவன் மட்டும் யாருன்னு எனக்கு சொல்லுங்க ஜோம் பண்ணி. என்ன கேட்கிறேன்? நம்ம என்ன மந்திரவாதி ஆக்கிட்டான்? என்னை மந்திரவாதியாக்கி அந்த ஏவனது யாரு? அட ஏவிட்டானே அதுக்காக ஜோம் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஏவனது யாரு? ஏன்னா திருப்பி இவன் ஏவனும்ல. அவன் பேர சொல்லிட்டேன்னா, நான் வந்து ஒரு குருட்டான் போக்கில் உன் பக்கத்து வீட்டில் பச்சை கலர் சட்டை போட்டிருக்கான், அவனை பாரு இப்படி இருக்கான் அப்படின்னு நான் சும்மா 2-3 சொல்லிட்டேன்னா அவன் நம்பிடுவான். இவன் போய் பில்லி சூனியம் செஞ்சு வச்சு நீ பாவியாகி என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம்? நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எவன் ஏவனான்னு கூட நினைச்சிடாத. எவனா வேணா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். சில ஊழியக்காரன் சொல்றாங்க, ஓ அந்த கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு, கொஞ்சம் மீசை அப்படி நிறைச்சிருக்கும், இந்த பிள்ளை இருக்கும், அப்படி தான். உங்களுக்கு என்ன ஆகும்? அவன் மேல கோபம் வரும். அவனை அப்படி காய்மகாரமா பார்ப்பீங்க, அவனை எப்படா கொல்லலான்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு விரோதமா ஏவப்பட்டது தெரிஞ்சா, உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்டது தெரிஞ்சா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசுவின் நாமத்துல பூமியில அவைகளை முடக்குகிறோம், கட்டி வைக்கிறோம் ஆண்டவரே. அவ்வளவுதான். அது உடனே எங்க லாக் ஆகும்? லாக் ஆகாதா? அல்லேலூயா. நீ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் தானங்க எல்லாமே. எம்பிபிஎஸ் படிச்சுட்டா உடனே அவனை டாக்டர் ஆக்கிடுவானா? ஆக்க மாட்டான்ல. அவனுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்தா ஒர்க் பண்ணணும். ஒரு டாக்டருக்கு கீழே இருந்தா ஒர்க் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். 1 இயர் பாண்ட் பீரியட், 2 இயர்ஸ் பாண்ட் பீரியட். அங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணி தன்னை ஆயத்தம் பண்ணி படிச்சதெல்லாம் பிராக்டிகல் பண்ணி பார்க்கணும். இப்ப பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது, இதை நம்ம பிராக்டிகல்ல கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இதை நான் பிராக்டிகல் பண்ணியிருக்கேன். ஊழியத்திலேருந்து போகும்போது, வெள்ளோட்டிலேருந்து போகிறேன், நம்ம ரெங்கம்பாளையத்துக்குள்ள உள்ளே போகும்போது, இயேசுவின் நாமத்தில் இந்த ரெங்கம்பாளையத்துக்குள்ளே இருக்கிற வான மண்டலத்தில் ஆவியே உன்னை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சும்மா மனசுலேயே பேசிக்கிட்டு 10 மணிக்கு நான் போகிறேன். ரெங்கம்பாளையம் நுழைவுபாளையத்துக்குள்ளே போயிட்டு ஊருக்குள்ளே போகிறேன். படுத்திருந்த நாய் திடீர்னு பக்கத்தில் போகிறேன், அது பாட்டு படுத்திருந்து. நான் போனேன், குலைக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒன்று குலைச்சோன்னே, ஒரு நாய் குலைச்சா நைட்டில் எந்த நாய் வரும்? ஒன்று வராதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். வந்துச்சு பாருங்க, சந்துலேருந்து பொந்துலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து அப்படி ஒரு 10-15 நாய் என்னை சுற்றிட்டு, ஐயோ ஆண்டவரே காப்பாத்திருங்க என்னைய. தோத்திரம். 15 நாய் அப்படி கொதறதுக்கு பக்கத்தில் நிற்கிது. டக்கு 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 டக்குன்னு லைட்டை போட்டாங்க. அந்த ஊரில் லைட் எரியுது. அப்படிலாம் நடக்காது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம். வீட்டில் போட்டு அவன் எட்டி பார்க்குறான், என்ன என்னமோ திருட்டு போய் மாதிரி. ஓ எவனோ சுத்திட்டான் போல, 10 நாய் சுத்திருச்சு ஊருக்குள்ள. நல்ல வேலைக்கு புறாடுறான்னு சொன்னாம இருந்தானே. கத்தாவே அது வரைக்கும் சோத்திரம், கத்தருக்கு மகிமை. எவனா ஒருத்தன் சத்தம் கொடுத்துருந்தானா போதும், டே புறாவனா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, வண்டியை விட்டு ஓடி போயிருவேன். அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று இயேசுவின் நாமத்துல, அது எப்படிதான் அந்த தைரியம் வந்துச்சு சொல்ல, இந்த நாய்களுக்குள்ள கிரியேசர் ஆவியை உன்னை கட்டி வைக்கிறேன். ஒரு ஆள் வந்து அங்கன்னு சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தா பாருங்க, 10 நாய் ஓடி போச்சு. அந்த ஒரே சத்தத்துக்கு அந்த ஊருக்காரன் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ நான் அறிந்து கொண்டது என்ன, நம்ம என்ன கட்டுறோமோ உடனே ரியாக்ஷன் அங்க. அந்த அதுக்கு நான் பிசாசுக்கு என்னைக்குமே ஒரு மனிதனோ ஒரு உருவமோ ஒரு சரீரமோ தான் அந்த பிசாசு தேவை. அது கழுதையோ நாயோ பூனையோ பிசாசோ. தோத்திரம். அப்போ பூனையில கூட வருமா பாஸ்டர்? எங்கள் வீட்டில் அடிக்கடி ஒரு பூனை வருது, வந்தாலும் வரலாம். தோத்திரம். அதை விரட்டுறதுக்கு நான் தான் வரணும். கண்டதுக்கெல்லாம் பயந்தா நான் என்ன செய்ய முடியும்? அது பாட்டுக்கு பூனை போயிட்டே இருக்கட்டும், அது பாட்டுக்கு நாய் போயிட்டே இருக்கட்டும். எல்லா திருநாயுமா எல்லாரையும் கடிக்குது இல்லையே.
எத்தனையோ திருநாய்கள் இருக்குது, யாரையோ ஒரு பிள்ளைய போட்டு கடிச்சு குதறிட்டு நம்ம பிள்ளைய விட மாட்டோம். ஐயோ நம்ம பிள்ளைய கடிச்சிச்சுன்னா நான் சொன்னேன், நீ போடா, நான் ஜோம் பண்ணுறேன், இப்போ நீ தனியாக தானே போகிறப்போ ஜோம் பண்ண, அப்பா ஜோம் பண்ண, அது ஒன்றும் செய்யாது. அப்படி தானே போயிட்டு வரோம். அதான் அதிகாரம். அப்போ ஒன்று புரிந்து கொண்டேன், அந்த ஆவியை கடிந்து கொண்டோன்னே அந்த ஆவி பொறுக்க முடியாமல் படுத்து கிடந்த நாய்க்குள்ளே போய், இது வந்து ப்ராக்டிக்கல் தான், இதெல்லாம் பைபிளில் இருக்கா பாஸ்டர்? இருக்குது. ஆண்டவர் விரட்டினோன்னே பன்னிக்கெடுக்குள்ளே போயிடுச்சு அந்த பிசாசு. இல்லை, ஸ்தோத்திரம். அதுக்கு தேவை ஒரு சரீரம். ஆண்டவர் இந்த பூமியில தன் அதிகாரத்தை பயன்படுத்தணும், ஒரு மனுஷன் தேவை. பிசாசு தன் அதிகாரத்தை வாங்கணும்னா ஒரு மனுஷன் தேவை. ஏன்னா மனுஷன்கிட்ட தான் அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். இதை வாங்குறதுக்கு இவன் போராடுறான், இவனை விட்டுறக்கூடாது, இவர் போராடுறாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரிதானே? தேவன் கொடுத்த அதிகாரத்தை வாங்குறதுக்கு பிசாசு மனுஷன் உங்களை அடிமைப்படுத்துவான், உங்களை பயத்தை கொண்டு வருவான். நீங்க அவனுக்கு அடிமையாயிருவீங்க. இது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, இது நடந்துருச்சுன்னா இப்ப நீ அவன் ஆளாயிட்டீங்க. தேவன் சொன்ன என்ன சொன்ன, நீ பயப்படாதன்னு தானே சொன்னாரு. அப்ப அவனுடைய ஆயுதத்தை உங்களுக்குள்ள வச்சோன்னு நீங்க பயந்தோன்னு அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கிறான். அப்ப உங்களை பயத்திலேயே வச்சிருப்பான். இரவுல பயம், பகல்ல பயம், நடக்கும்போது பயம், தனியா இருக்கும்போது பயம், எங்க போனாலும் பயம், பயம் பயம் பயம். அப்ப என்ன பண்றான், அவன் உங்களை மேற்கொண்டுட்டான். அவன் உங்களுக்குள்ள அதிகாரத்தை, ஏன்னா தேவன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், பாலசிங்கங்களையும் வலு சர்ப்பங்களையும் மிதித்து போடுவீர்கள். இதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம். அப்ப அந்த வார்த்தையின்படி, அப்ப அதிகாரத்தை பயன்படுத்த முடியாம அவன் உங்களுக்குள்ள அந்த பயத்தை விதைச்சோன நீங்க அவனுக்கு அடிமையாயிருவீங்க. நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவே மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை என்னை விட்டு போ சொல்லிருக்கீங்களா? எனக்குள்ள பலவீனத்தை உண்டாக்குற ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்துல நீ கிரியை செய்ய முடியாதபடி உன்னை முடக்குகிறேன் இயேசுவின் நாமத்துல. சர்ச், உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அடிக்கடி சபைக்கு வந்தா தூக்கம் வருது பாஸ்டர், கண்ணை கட்டுது பாஸ்டர். இயேசுவின் நாமத்தை கன நித்திரை நாவியே என்ன குளிர்ந்து நீ புறப்பட்டு போ. நீங்க மிரட்டாத வரைக்கும், அதட்டாத வரைக்கும் அவன் உங்களை விட்டு போகவே மாட்டான். உங்களுக்குள்ள நல்ல சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்குவான். நீ எங்க வேணா ஒர்க் பண்ணி பாருங்க, தூக்கம் வராது. சர்ச்சுக்கு வந்தோன்னு தூக்கம் வரும். இட்ஸ் a spirit. அது ஒரு ஆவி, கன நித்திரையின் ஆவி. அப்போ உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்தோ அதை முடக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதை கட்டி வைக்கணும். பைபிள் சொல்லுது, நீ கட்டினா பரலோகத்துல உடனே ரெஸ்பான்ஸ் என்ன, அங்க அவர் முடக்கி வச்சிருவார். நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். இது தேவன் கொடுத்த அதிகாரம். இயேசுவின் நாமத்தில் 4வது ஒரு அதிகாரத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசியுங்கள். மார்க்கெட் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மார்க்கெட் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Gospel book of Mark chapter 1 verse 17. 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரம் சபைக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க. வசன வாசல்ல மனுஷரை மனுஷனாய் மாற்றுகிற அதிகாரம் சபைக்கு மட்டும்தான். ஒரு மனுஷனை மனுஷனா நிறுத்துகிற அதிகாரம் சபைக்கு இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு மனிதனை மனுஷனா மாத்துறது எப்படி சொல்லலாம். இவனா ஒரு மனுஷனாப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப என்ன அர்த்தம், அவன் மனுஷனா இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனா சொல்லுங்க இல்ல. அப்ப மனுஷ சுபாவம் அவனுக்கு இல்ல, மனுஷனாம நடக்கல, மனுஷனுக்குரிய தன்மைகள் அவனுக்குள் இல்ல. அப்ப ஆண்டவர் சொன்ன, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனா. எதுக்காக மனுஷனை பிடிக்கணும்? அவனை மனுஷனா மாத்துறதுக்காக, அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்துறதுக்காக. சபைக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை போல இந்த உலகத்துல வேற யாருக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கல. உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் ஒரு மனுஷனை மனுஷனா மாத்துற அதிகாரம் இருக்கு. அவனை நல்லவனா மாத்தி அவனை ரட்சிப்பின் பாதையில நடத்தி அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, ஸ்தோத்திரம், அவன் பாவ சாபத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வரதுக்கு அதிகாரம் இந்த உலகத்துக்கு இல்ல, சபைக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறது இல்ல. எத்தனை பேர் அதிகாரத்தை பயன்படுத்தாம இருக்கோம்? எத்தனை பேர் போய் ஆண்டவரை பத்தி சொல்றோம்? நான் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றது எதுக்காக? அவனை மனுஷனை மாத்துறதுக்காக. பீகார்ல ஜெம்ஸ் ஊழியர் இருக்கு இல்லையா, அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணன் ஊழியம் செய்யறாங்க, நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம், நல்லா பாடுபட்டு ஊழியம் செஞ்சவங்க. அப்ப அரசாங்கத்தில் உயர் பதவியில் டெல்லியில் இருக்கிற ஒரு கூட்டம் என்ன செஞ்சது,
இவன் என்ன பீகாரில் என்ன நடக்குது, இவ்வளோ பேர்த்த மாற்றிட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய காரியம் எப்படி விட்டீங்க நீங்கள்? போங்க முதல்ல சர்ச் பண்ணுங்கள் எல்லாத்தையும். உள்ள பூந்து எல்லா அதிகாரிகளும் சிபிஐலேருந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லா உளவு அமைப்புகளும் உள்ளே போய் அவரை சோதிச்சாங்க. போனோன்னே அவர் தூக்கி ஆல்பம்ஸாக போட்டாராம். பார், இந்த மனுஷன் 10 கொலை பண்ணியிருக்கான், இன்றைக்கி இவன் நல்லவனாகி மனுஷனா மாதிரி உள்ளே உட்காந்துருக்கான். இந்த 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 மனுஷன் போய் பல இடத்துல கொள்ளையடிச்சிருக்கான், கொலகாரன் அப்படி வரிசையாக ஒவ்வொருத்தரையா சொல்ல 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 அந்த அதிகாரிகள் கடைசியில் மூடி வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க சார்னு போயிட்டானா. மனுஷனை மாற்றுகிற ஒரே ஒரு கூட்டம் நீங்களும் நானும் மட்டும்தான். ஒரு மனிதனை மனுஷனாய் மாற்றுகிறான். அவன் மனுஷனாவே இல்லை. இன்னைக்கு உங்கள் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், சொந்தக்காரன், அவனுக்கு இயேசுவை தெரியாது. இயேசு இல்லைன்னா அவன் வாழ்க்கை மனுஷனா இருக்கவே முடியாது. மனுஷ சுபாவம் அவனுக்கு இருக்காது. ஒரு தாழ்மை இருக்காது, ஒரு மன்னிக்கிற மனப்பான்மை இருக்காது, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்காது. அவனுக்கு வாக்குவாதமும் பொறாமையும் எரிச்சலும் ஸ்தோத்திரம் மற்றவனை பழி வாங்குகிற எண்ணமும் அவனுக்கு இருக்கும். அப்ப அவன் மனுஷன் அல்ல. ஆண்டவர் சொல்ல, வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாத்துவேன். ஆண்டவர் உங்களை ஏன் பிடிச்சிருக்காரு? உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? ஹலோ, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? உங்களை போல நீங்க மற்ற மனுஷனை மாற்றுகிற அதிகாரம் வேற எந்த மனுஷனுக்கு உலகத்தில் அரசாங்கம் can't change. எந்த அரசாங்கம் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க நிறைய இடத்துல, தெரியுமா உங்களுக்கு? புத்துணர்வு முகாம் வைத்திருக்கிறார். குடி இல்லாம மாத்திரத்துக்கு அடிக்ஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. அங்க போன என்ன செய்யணும்? என் மக சைக்காலஜிஸ்ட ஒர்க் பண்ணனால திருச்சியில் ஒரு பெரிய ஆத்மான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அதுல கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம். உள்ள வரவங்களுக்கு கரண்ட் ஷாக். நான் சொல்றேன், ஐயோ அப்பா, அப்படிப்பட்ட மனிதர்கள் நான் பார்க்கவே இல்லைப்பா. கொடூரமா அனுபவிக்கிறாங்க. அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அவனை மனுஷனை மாத்துறதுக்கு, அவனை அந்த மறக்க அடிக்கிறதுக்கு மாற்ற முடியாது. அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் மாதிரி இருப்பான். ஆனா வெளியில வந்த பிறகு மனுஷன் மறுபடியும் குடிக்கிறான். ஒரு பீடி குடிக்கணும், சிகரெட் குடிக்கணும், கஞ்சா குடிக்கணும், ஒருத்தர் மாற்ற முடியாது. சத்தியம் மாத்தும், சுவிசேஷம் மாத்தும், இயேசுவின் அதிகாரம் மாத்தும். ஆமென். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்து அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவனுக்கு நீங்க சொல்ற அந்த சுவிசேஷம் அவனை மனுஷனா மாத்தும். அதுக்கு தான் உங்க சுவிசேஷம் சொல்ல சொல்றோம். சொல்லுங்கப்பா, ஆண்டவரை பத்தி சொல்லு, வாப்பா சபைக்கு வா. சபையை அடுத்தது விடுங்க, முதல்ல இயேசுவை சொல்லுங்க. இந்த சமுதாயத்துக்கு ஆண்டவரை சொல்லித்தான் ஆகணும். இயேசு எவ்வளவு நல்லவர், உன்னை மாற்றுகிற தெய்வம், உன்னை மாற்றுகிற தெய்வம். நீங்க சொல்லணும், யார் சொல்லுவா? நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்துவா? உங்க நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்க இயேசு நல்லவர்னு சொல்லலன்னா எதுக்காக ஆண்டவர் உங்களை பிடிச்சாரு? வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாத்துவேன். எதுக்காக? சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுவது நல்லது. யாக்கோபு எழுது, யூதா எழுதும் போது தன் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, வெளிப்படுத்தும் முந்தின புத்தகத்துல, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுவதற்காக. ஏன்னா அவனுக்கு தெரியல, அவன் நரகத்துக்கு போறான், பாவம் செய்யறான், தண்ணியை போல பாவத்தை செய்யறான். ஆனா அவனை மனுஷன், அவன் சொல்ல, எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். ஐயா, நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், வெறிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், விபச்சாரம் பண்ணக்கூடாது, சினிமா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் ஐ காண்ட், என்னால முடியல. நான் சொன்னேன், உன்னால முடியாது, உன்னால முடியாது. அந்த சுவிசேஷத்தின் வல்லமை தான் என்றைக்கு உனக்குள்ள வருதோ அதுதான் உன்னை மாற்றும். இன்னைக்கு மாற்றப்பட்டவர்களா நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க. மற்றவங்களை பார்த்து அவன் ஒரு குடியாரன், அவனுக்கு தெரியலப்பா. யாரும் இப்படி சொல்லாதீங்க, அவன் ஒரு குடியார பய அப்படி போல நம்ம சொல்லிடாதீங்க. அவனுக்குள்ள இன்னும் சத்தியம் போகல, சுவிசேஷம் போகல. சுவிசேஷம் நமக்குள் வந்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா நிக்கிறேன். சுவிசேஷம் வந்த பிறகுதான் என் பரிசுத்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டேன், என்ன மனுஷனா மாறி இருக்கிறேன். அப்படி நீங்களும் சொல்ல முடியும். அப்ப ஆண்டவர் சொல்ல, என்ன அதிகாரம் உனக்கு சபைக்கு? ஒரு மனுஷனை மனுஷனா மாத்திர அதிகாரம் சபைக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்க உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுத்து, சாபத்தை குறித்து சொல்லிக் கொடுத்து, இயேசுவை பத்தி சொல்லி, இதுல இருந்து நீ விடுதலையாகி நீ மனுஷனாவா, அவன் வந்துருவான். அவன் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா அதான் அதான் சுவிசேஷத்தின் வல்லமை. இப்ப நீ யாரு? கர்த்தர் உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கார்? மனுஷனாய் மாற்றுகிற அதிகாரம். நீங்க சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதை செய்யுங்க. டிராக்ஸ் ஊழியமோ, சுவிசேஷ ஊழியமோ, சாட்சி ஊழியமோ, நான் என்னைக்குமே சொல்லிக்கிறேன், நீங்க மற்றவங்கள்ட்ட போய் வேற ஒண்ணு பெருசாலாம் ஒண்ணு சொல்லாதீங்க. உன் சாட்சியை மட்டும் சொல்லு. இயேசு என் வாழ்க்கையில செய்த சாட்சி, எப்படி என்னை சந்தித்தார். நான் பார்க்கணுன்றலாம் என்னை பத்தி தான் சொல்லுவேன். 21 வயசு வரைக்கும் நான் உலக பிரகாரமா வாழ்ந்தேன். ஆனா 21 வயசுல நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். இன்னைக்கு 31 வருஷமா இயேசுவை சேவித்துக் கொண்டிருக்கிறேன். மனுஷனா மாற்றப்பட்டிருக்கிறேன். உண்மைதானே?
சபைக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இல்ல? கவர்மெண்ட் செய்ய முடியாத காரியத்தை சபை செய்யும். அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மாகாணத்தில் பயங்கர கொலையும் கொள்ளையும் நடந்துட்டு இருந்துச்சான். கொலையும் கொள்ளையும் நடக்குமா. அங்க இருக்கிற போலீஸால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியை அந்த பகுதியில் போட்டு, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அந்த போலீஸ் ஆபீசர் வெரி குட் ஸ்பிரிச்சுவல் மேன், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவர் தன் அதிகாரிகளோட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணார். எத்தனை வாரத்தில் இத்தனை கொலை நடக்குது, இத்தனை கொள்ளை நடக்குது. இங்க இருக்கிறவங்க மனிதர்களா மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். கொள்ளையடிக்கிறவனா கொலைகாரனா மாறுறான். ஒவ்வொரு நாளும் மனுஷங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் கொள்ளையடிப்பது கூட்டம் கூட்டமா. அப்ப அந்த பாஸ்டர், அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் மேன், அந்த பெரிய அதிகாரி, ஆவிக்குரிய மனிதன் நேரா அந்த பகுதியில் இருக்கிற போதகர்களை சந்தித்தார். போதகர்களை சந்தித்து, ஐயா ஒரு நாள் எல்லாரையும் உங்களை ஒரே இடத்துல பார்க்க விரும்புகிறோம், உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புகிறோம். அப்போ எல்லா போதகர்களும் ஒரு இடத்துல கூடி வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் ஒரே ஒரு உதவி எங்களுக்கு பண்ணுங்க. இங்கே இருக்கிற மனிதர்களை எங்களால் மாற்ற முடியல, பட் சபை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக, இந்த பகுதி மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மனிதன் சொன்னபோது ஊழியக்காரர்கள் எல்லாம் சில நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கவர்மெண்ட் ஆச்சரியப்படுற விதத்தில் அங்கே இருக்கிற அத்தனை குடிகாரனும் கொள்ளைக்காரனும் கொலைகாரனும் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை 3 மாசத்துல கொண்டு வந்தாங்களாம். நான் சொல்றேன், அரசாங்கம் சாதிக்காததை இந்த முழங்கால்களும் இந்த சபையும் செய்யும். சபைக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மனுஷனை மனுஷனாய் மாற்றுகிற அதிகாரம் உண்டு. ஆமென். கடைசி ஒரு வார்த்தையை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்தலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க விரும்புகிறேன். Matthew chapter 10 verse 1. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும், அப்படி வாசிக்க கூடாது, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 2 காரியம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று துரத்தவும், இன்னொன்று நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். 12 சீஷர்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்தோன்னு அந்த 12 சீஷர்களுக்கும் தன்னுடைய அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். 12 பேர் சாதாரண ஆட்கள் தான், செம்படவர்கள், மீனவர்கள், உலக ஞான அவ்வளவா இல்லாதவங்க. ஸ்தோத்திரம். படித்தவர்களும் ஆண்டவருடைய சீஷர்கள் கூட்டத்தில் இருந்தாங்க. ஆனா படிக்காத ஒரு கூட்டமும் அந்த சீஷ கூட்டத்தில் இருந்தது. அவர்களுக்கு ஆண்டவர் 12 பேரையும் அழைத்து அவர்கள் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சகல அசுத்தாவிகளை துரத்தவும் நீக்கவும், 2 ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டாயம் வேணும். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரருக்கு மட்டுமில்ல, சபைக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் என்ன? துரத்தவும், சொல்லுங்க அந்த வார்த்தையை, துரத்தவும் நீக்கவும். அது என்ன துரத்த? அசுத்த ஆவிகளை துரத்த, சகல வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கி போடுவதற்கு இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன் அற்புதம் நடக்குதுன்னா நம்ம அதிகாரத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஹீலிங் சர்வீஸ் நடத்தணும், சில பேருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு சபை இந்த அதிகாரத்தை எடுக்காதனால தான், பிராக்டிஸ் பண்ணாததுனால தான், ஸ்தோத்திரம், யாரோ ஒருத்தர் வர வரைக்கும் காத்திருக்கிறோம். ஒரு பெரிய ஊழியக்காரர், ஸ்தோத்திர சுவிசேஷ ஊழியம் செய்றவர், ஹீலிங் கிஃப்ட் இருக்கிறார். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்க வீட்டுக்கு நீங்க தான் பாஸ்டர், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாஸ்டர். உங்க பிள்ளைகளுக்கு வியாதி வந்துதா, பலவீனம் வந்துதா, நைட்ல அலறுதா, உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, இரு பாஸ்டர் கூப்பிடுறேன். சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. நீங்க எந்திரிச்சு கை வச்சு அந்த பிள்ளை மேல அதட்டி, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளையோட தூக்கத்தை கெடுக்கிற ஆவியே போ. நிறைய பேர் இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க, பாஸ்டர் சரியா தூங்க முடியல பாஸ்டர், தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர். சோத்திரம். அந்த தூக்கத்தை கெடுக்கிற, உங்க தூக்கத்தை நித்திரையை கலைக்கிற சில ஆவிகள் உங்களோட போராடு. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? டேப்லெட் போட்டுருவீங்க. தூக்கம் வரலையா, 1/2 டேப்லெட் பதிலாக 1 போடு. டாக்டர்கிட்ட கேட்கவே மாட்டோம். 1 போட்டு தூக்கம் வரலையா, போடு 2 போடு. சோத்திரம். கொஞ்சம் கோவம் வந்துருச்சுன்னா 20 போடு. ஒரேடியா போ, தூக்கத்திலேயே போ. அப்படிதானே? நீங்க அப்படிதானே பிரச்சனை? போ, ஒரேடியா கண்ணை மூடிடும். நான் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாள் அப்படி யோசிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
சகல பிசாசுகளை துரத்தவும் நீக்கவும். நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, நீக்கி போடும். வியாதியை துரத்தல்ல, வியாதியை நீக்க. அப்படின்னா அடியோட வேரோட எடுத்து துரத்துறதுக்கு தான் கர்த்தர் சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த போன வியாதி மறுபடியும் என்ன செய்யாது, மருந்து சாப்பிட்டா வரும், வரத்துக்கு வாய்ப்புகள். ஆனா ஆண்டவர் சுகம் கொடுத்தா, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது அது அங்க சுகம் உண்டாக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாஸ்டர். நீங்க போகும்போது சொல்லிட்டே போங்க, நான் தான் பாஸ்டர். அல்லேலூயா. சிரிக்க கூடாது, என்ன நம்பணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு இல்லையா? உங்க பிள்ளைங்க வியாதிப்படும் போது முதல்ல தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைக்குள்ள இருக்கிற பலவீனமே. வர வர பிள்ளைக்கு கண்ணே தெரியாம போகுது. சீக்கிரம் ஒரு கண்ணாடி போட்டுருங்க. நான் சொன்னேன் கண்ணாடிலாம் போட மாட்டேன். கை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளையுடைய கண்ணு பார்வை சுகமா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. உடனே கூட்டு போய் கண்ணாடி மாட்டி விட்டுறாதீங்க. நம்ம ஆட்கள் இப்போ அப்படி தான் இருக்கான். செல்ஃபோன் ரொம்ப பார்க்குறான் பாஸ்டர், அதனால கண்ணாடி போட சொல்லிட்டாங்க. நீ ஏன் பார்க்க விட்ட? முதல்ல அதுவும் தப்பு. அப்படியே விட்டாலும் கண்ணில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, இனிமேட் நான் அவனை ஒழுங்காக பார்த்துக்கிறேன், இனி நான் அதிகமாக செல்ஃபோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எத்தனை குடும்பங்கள் அப்படி செய்கிறோன்னு சொல்லுங்களேன். நம்ம ப்ராக்டிக்கலுக்கு வரவே இல்லை. தியரியிலே உட்காந்துருக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், பைபிளை நம்புறோம், பட் ப்ராக்டிக்கலை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செய்யப்பா. உங்க வீட்டுக்கு ஒருத்தன் ஜோம் பண்ண வரேன்னா ஜோம் பண்ணுங்க. அவனுக்கு வாங்க சிஸ்டர் இருங்க, வாங்க நான் ஜோம் பண்ணி தரேன், வாங்க என்ன கொடுவாங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஆக்குவாராக்க மாட்டாரப்பா? ஆக்குவாராக்க மாட்டாரா? சுகம் உண்டு, வியாதி போவும், பிசாசு போவும். ஸ்தோத்திரம். அங்க போலன்னா அப்புறம் தூக்கிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். அப்ப தேவன் சபைக்கு சகல வியாதிகளை பிசாசுகளை துரத்தவும், சகல நோய். ஆண்டவர் சொல்றார், எந்த நோயினே சொல்ல பேர் இல்லை. நம்ம தான் இன்னைக்கு மனுஷன் புதுசா பேர் வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம் இல்லையா? சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் ஸ்தோத்திரம் நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். உங்க கையில தான் அந்த அதிகாரம் இருக்கு. மனுஷனை மாத்துற அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. பரலோகத்தை திறக்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கட்டளையிடுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு சொல்லுவதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எழுந்துடுங்க, ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. இந்த அதிகாரத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். அப்படியே எழுந்துடுங்க. ஆண்டவரே இந்த அதிகாரம் எனக்கு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஏற்கனவே கொடுத்துட்டார். இனிமேட்டு இது எனக்கு அப்ளிகபிள் ஆகணும், எனக்குள்ள கிரியை செய்யணும், நான் இதை அப்ளிகபிளுக்கு கொண்டு வரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க நிக்கிற அத்தனை பிள்ளைகள் மேல கண்களை மூடுங்க பாப்போம். இப்போ ஒரு தேவனுடைய வல்லமை இறங்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை ஆக்டிவேட் பண்ணத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க பாப்போம். தேவ பிரசன்ன காலையில ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதை வைத்துக் கொண்டு சும்மா இல்ல, கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, உனக்கு நான் கொடுத்த அதிகாரத்தை நீ அறிந்து கொள். இனி கடன்ல இருப்பதும், வியாதியில் இருப்பதும், பலவீனத்தில் இருப்பதும், சத்துருவினால் கட்டப்பட்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ பூமியில கட்டினாது பரலோகத்தில் கட்டப்படும். நீ பூமியில கட்டவிட்டாது பரலோகத்தில் கட்ட வைக்கப்படும். உனக்கு தெரியுமா? உன்னை சுற்றிலும் அடிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொல்வதற்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரே தவிர நீ அழுவதற்கு தேவன் கொண்டு வரல. உன் தேவைகள் அதிகமா இருக்கும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எப்பத்தான் சொல்றோம், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஜெபம் பாப்பா. கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே. உங்க 5 பாயிண்ட்ல கர்த்தர் எங்க உங்களை பேசினாரு? உங்க சரீரத்தில் பலவீனம் இருந்துச்சுன்னா இப்ப கை வச்சு இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்துக்குள் ஆண்டவரே என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தெய்வீக சுகம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. இயேசுவே உங்க நாமத்துக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் அநேக நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர வருத்தத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே பலவீனத்தில் இருக்கிறேன், கட்டப்பட்டது போல உணர்றேன். இப்பொழுது கட்டவிழ்க்கிற தேவ வல்லமை உண்மையில இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்மையில இறங்கி இருக்க. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சுகம் உன் சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதியும் சரீரத்தை விட்டு புறப்பட்டு in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தின் ஆவியே போ. இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிற எல்லா தடைகளும் மலைகளும் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், இந்த நாளிலே நீ புறப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே வானங்கள் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. இந்த காலையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். சொல்லுங்க, நான் திறக்கிறேன் ஆண்டவரே, திறக்கிறேன் ஆண்டவரே, பரலோகத்தை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய மகிமை. ஓ
கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உனக்கு கொடுக்க பலவீனம், உனக்கு கொடுக்க சோர்வு, உனக்கு கொடுக்க வியாதி இயேசுவின் நாமத்திலே போ போ. சபிக்கப்பட்ட ஆவியே கிளம்பு இயேசுவின் நாமத்திலே. கன நித்திரையின் ஆவியே இந்த பிள்ளையை நீ தொந்தரவு படுத்தாத இயேசுவின் நாமத்திலே. கன நித்திரையின் ஆவியே உனக்கு சொல்லுகிறேன், நீ போ இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, காற்றையும் கடலையும் பார்த்து சொல்லுகிறேன், இறையாதே. சில குடும்பங்களுக்குள்ள குழப்பம், சில குடும்பங்களுக்குள்ள போராட்டம், சில குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, சமாதானம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறேன், குழப்பங்களை கொண்டு வந்திருக்கிற ஆவியே, சண்டையை உண்டாக்குற ஆவியே, சமாதானத்தை குலைக்கிற ஆவியே, போ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். நன்றி அப்பா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு நான் பலனடைய எனக்கு உதவி செய்தீரேன், உமக்கு நன்றி ராஜா. நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் எங்கள் சபைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. அதிகாரமுடையவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, எங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். உமக்கு இருந்த அத்தனை அதிகாரமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சமூகத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்பட்டதுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் இதை போய் தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆண்டவரை பிரயோகிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.